தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதல் கமலஹாசன், ரஜினி வரை எடுக்க ஆசைப்பட்டு முடியாமல் போய் கடைசியில் மணிரத்னம் இயக்கத்தில் விக்ரம், கார்த்தி, ரவிமுருகன், ஜெயராம், திரிஷா இவர்களின் நடிப்பில் 2 பாகங்களாக வெளிவந்து வசூல் ரீதியாக பெரும் வெற்றி பெற்று அதே சமயத்தில் விமர்சனங்களையும் பெற்ற ஒரு படம் பொன்னியின் செல்வன். கல்கி இதழில் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக வந்து பெரும் வெற்றி பெற்ற வரலாற்று புதினம். உண்மையான கேரக்டர்களின் அடிப்படையில் கற்பனை கலந்து எடுக்கப்பட்ட பொன்னியின் செல்வன் 1950ஆம் ஆண்டு அக்டோபர் 29 கல்கி இதழில் முதலில் அச்சிடப்பட்டு வெளிவந்த நாள் இன்று. அக்காலத்தில் விடியற் காலையிலேயே கல்கி இதழுக்காக கடை வாசலில் காத்திருந்ததாக சொல்வார்கள். இந்த தொடர் கல்கி இதழில் அக்டோபர் 29, 1950 முதல் மே 16, 1954 வரை தொடர்ச்சியாக வந்து பெரும் வெற்றி பெற்ற வரலாற்று புதினம் பொன்னியின் செல்வன். 2 பாகங்களும் வந்த பிறகுதான் ஆதித்ய கரிகாலன், அருள்மொழித்தேவன், குந்தவை, வன்னியத்தேவன் இவர்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் அதிகமாகி கூகுளிலும் யூடியூபிலும் அதிக சர்ச் செய்யப்பட்ட பொன்னியின் செல்வன் முதலில் கல்கியில் வெளிவந்த நாள் இன்று.